ஓகே. குட் ஈவ்னிங். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்தியன் ரிவர் சிஸ்டத்த பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து தீபகற்ப இந்தியா, அதாவது சவுத் இந்தியா பெனின்சுலார் ரிவர் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம். ஸோ ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு முக்கியமான ரிவர்ஸ்னா என்ன, ஒரு முக்கியமான கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ அப்படி அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒன் பை ஒன் ஒரு ரிவர், அதோடைய ட்ரிபியூட்ரிஸ், டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இமேஜ் தெரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்திருக்கிறது ஒரு ரிவருடைய ஓவர்வியூ, ஆற்றோடைய நிலத்தோற்றங்கள் இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஒரு ரிவருடைய ஆரிஜின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரிவருடைய ஆரிஜின் வந்து பார்த்தோன்னா மவுண்டெயினா இருக்கும், மலைதான். மவுண்டெயின் தான் வந்து ஒரு ரிவருடைய ஆரிஜின். மவுண்டெயின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம பனியாறு, கிளேஷியர், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த மாதிரி பனியாறுகள் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிவருடைய ஆரிஜினாவே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து அந்த மவுண்டெயின்ல இருந்து நம்மளுக்கு சமவெளி பகுதியில வரும். சமவெளி பகுதியில இருந்து அப்புறம் டெல்டா ஏரியால பாஸ் ஆகி கடைசியில போய் வந்து ஓஷன் ஆர் கடல்ல போய் வந்து கலக்கும். ஸோ இந்த ரிவர் ஃப்ளோ ஆகுற இந்த அப்பர் கோர்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அப்பர் கோர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மவுண்டெயினை மீன் பண்றது. அதாவது மவுண்டெயின்ல வந்து அருவிகளா பாயிறது, இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் மவுண்டெயின். வாட்டர் ஃபால், இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு மவுண்டெயின்ல வருது. அதுக்கப்புறம் மிடில் கோர்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு பிளெயின், சமவெளி பகுதியை வந்து குறிக்குது. சமவெளி பகுதியில வந்து பார்த்தோன்னா சதுப்பு நிலம், அதுக்கப்புறம் குதிரை குழம்பு ஏரி, ஆக்ஸ்பவுல் லேக்குன்னு சொல்லுவாங்க, குதிரை குழம்பு ஏரி. அதுக்கப்புறம் வந்து மியாண்டர். மியாண்டர்னா வந்து நெளியாறு அல்லது ஆற்று வளைவு, வளைந்து நெளிந்து போற ஒரு மியாண்டரா ஃப்ளோ ஆறுது. அதுக்கப்புறம் வெள்ள சமவெளி பகுதிகளை உருவாக்குறது. இது எல்லாமே நம்மளுக்கு மிடில்ல வரும். லாஸ்டா நம்மளுக்கு லோயர் கோர்ஸ். லோயர் கோர்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு அந்த ரிவர் வந்து கடல்ல போய் சேருது இல்லையா, அந்த பகுதியை தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா லோயர் கோர்ஸ்ன்பாங்க. ரிவர் கடல்ல போய் சேரதுக்கு முன்னாடி ஒண்ணு டெல்டாவா அது ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ரிவர் வந்து பல கிளையாறுகளாக பிரிந்து கடல்ல போய் வந்து பார்த்தோன்னா கலக்கும். அதைத்தான் வந்து நம்ம டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா எஸ்டரிஸ். எஸ்டரிஸ்னா வந்து கழிமுகம்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டா தமிழ்ல வந்து கழிமுகம் தான் சொல்லுவாங்க. எஸ்டரிஸ ஃபார்ம் பண்ணும். எஸ்டரிஸ ஃபார்ம் பண்ணி அது வந்து பார்த்தோன்னா கடல்ல போய் கலக்கும். கழிமுகம்ன்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெல்டா மாதிரி இருக்காது. ஒரு ரிவர் போகுதுன்னா அந்த ரிவரு இங்க இங்க கடல் இருக்கு. அந்த ரிவருக்கும் கடலுக்கும் நடுவுல ஒரு ஆழம் குறைவாக ஒரு நீர் நிலை மாதிரி உருவாகும். அதத்தான் கழிமுகம்னு சொல்லுவாங்க. இந்த கழிமுகம் உருவாக்குற ரிவர் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா தான் இருக்கும். அதாவது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ன்னும் போது அரேபிக் கடல்ல போய் கலக்கிற பெரும்பான்மையான ஆறுகள், நர்மதா, இந்த மாதிரியான ரிவர்லாம் கழிமுகத்தை உருவாக்கும். இந்த கழிமுகங்கள் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படகு போக்குவரத்து, அப்புறம் கப்பல் கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கழிமுகங்கள் நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ரிவருடைய ஒரு ஓவர்வியூ. ஒரு ஆறுனா அது ஃபார்ம் பண்ற லேண்ட் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே தான். ஓகேவா? ஒரே செகண்டுங்க. கிளியருங்களா இது? அடுத்து பார்க்க ஆரம்பிப்போமா? இது நீங்க உங்களுக்கு நோட்ஸ் வரும்போது ஜஸ்ட் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோயர் கோர்ஸ், ஒரு ரிவர் உருவாக்குற டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு. ஒரே ஒரு செகண்ட்.
நான் ஒரு ஃபைல் மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ஃபேக்ட், அதாவது சில முக்கியமான டெர்ம்ஸ். சரிங்களா? சில முக்கியமான டெர்ம்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா, இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா துணை ஆறு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் துணை ஆறுனா என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்ல நான் ரீட் பண்றேன். ஒரு ஆறானது அருகிலுள்ள மலைப்பகுதியில் உருவாகி அதோடைய முதன்மை ஆறோடு ஒன்று சேருகிறது. சரிங்களா? ஒரு ஆறு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, நம்ம யமுனா ரிவர் எடுத்துக்கலாம். யமுனா ரிவருடைய ஆரிஜின் வந்து பார்த்தோன்னா, யமுனோத்ரின்ற பனியாறு. யமுனோத்ரின்ற ஒரு பனியாறுல உருவாகி, அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரிவர் கங்காவோட ஒண்ணு சேருது. ஸோ யமுனான்ற ரிவர் யமுனோத்ரின்ற ஒரு பனியாறுல உருவாகி, அதோடைய மெயின் ரிவரான ரிவர் கங்காவோட ஒண்ணு சேருது. சரிங்களா? சோ இதுக்கு உதாரணமா நம்மளுக்கு யமுனை ஆறு வந்து கங்கை ஆறுடைய துணை ஆறு. பவானி, அமராவதி, நொய்யல் இது எல்லாமே நம்மளுக்கு காவேரியோட துணை ஆறு. துணை ஆறுனா ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. இதுனா a river that flows and joins into a main river. ஸோ இதான் ரிவர் கங்கானா, இங்கதான் நமக்கு ரிவர் கங்கா ஃப்ளோ ஆகுதுன்னா ரிவர் கங்கா யமுனோத்ரி பனியாறுல உருவாகி யமுனா வந்து ரிவர் கங்காவோட அலகாபாத்ல ஒண்ணு சேரும். சரிங்களா? சோ இப்போ யமுனா வந்து பார்த்தோன்னா ரிவர் கங்காவுடைய ட்ரிபியூட்டரி துணை ஆறு நம்மளுக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளை ஆறு. டிஸ்ட்ரிபியூட்டரினா ஒண்ணும் இல்ல, ஒரு மெயின் ரிவர் இருக்குன்னா அந்த மெயின் ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போய் தனியா கடல்ல கலக்கிறதா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. அதாவது ஒரு ஆறு அதன் கடைப்பகுதியில் கடலை சேருகின்ற பகுதிகளில் முதன்மை ஆறானது பல கிளைகளாக பிரிந்து கடலில் கலக்குவது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்மளுக்கு ஹூக்ளி ரிவரை கொடுத்திருக்காங்க. ஹூக்ளி ரிவர் வந்து எந்த ரிவரோட டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்ல முடியுமா? ஒரு ரிவரு அந்த ரிவர்ல இருந்து ஒரு கிளையாறு பிரிந்து தனியா போய் கடலை கலக்கிறது. சோ காவிரியுடைய கிளையாறுகள் நிறைய இருக்கு, நம்ம படிப்போம். சோ இங்க நம்மளுக்கு உதாரணமா ஹூக்லிய கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டரின்றது a river that branches off and flow away from the main stream. ஹூக்லி எந்த ரிவரோட? ஹூக்லி வந்து பிரம்மபுத்திராவோட துணையாரா மேடம்? இல்ல, பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா இல்ல, கங்கா. சுரேஷ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கங்கா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக்லி ஆறுடைய மெயின் ரிவர் வந்து பார்த்தனா கங்கா. சோ கங்கை நதி தான் வந்து நம்மளுக்கு ஹூக்லி ரிவருடைய மெயின் ரிவர். சரிங்களா? கங்கை நதியில இருந்து பிரிந்து அது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நான் சொல்லுவேன், கங்கை ரிவர்ல இருந்து பிரான்ச் அவுட் ஆகி போகும் ஹூக்லி ரிவர் நம்மளுக்கு. சோ வெஸ்ட் பெங்காலுக்கு போகும்போது ரிவர் கங்கால இருந்து ஒரு கிளை ஹூக்லியா பிரிஞ்சு வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போயிடும். இன்னொரு கிளை வந்து பார்த்தோன்னா பத்மான்ற நேம்ல பங்களாதேஷ்குள்ள போயிடும். கிளியருங்களா? ஒரு ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போறது கிளையாறு. அடுத்து டெல்டா. ஆற்றின் முகதுவாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான பண்டல் படிவுகள் நம்மளுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்டு லேண்ட் வித் அலுவியல் டெபாசிட். இதான் வந்து டெல்டா. சரிங்களா? சோ முக்கோண வடிவிலா இருக்கிற நிலம், ஆற்றின் முகதுவாரத்துல நம்மளுக்கு இருக்கிற முக்கோண வடிவிலான இருக்கிற நிலத்தை தான் வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ரிவர் பல கிளையாறுகளா பிரியும் போது அந்த கிளையாறுகளுக்கு இடையிலே நம்மளுக்கு முக்கோண வடிவுல நிலம் இருக்கும். அந்த நிலம் தான் வந்து நம்மளுக்கு டெல்டான்ற நேம்ல அழைக்கப்படுது. லாஸ்டா நான் பார்க்க போறது கலிமுகம். கலிமுகம்னா எஸ்டரிஸ்னு சொல்லுவாங்க. ஆற்றின் முகதுவாரத்தில் ஓதங்களின் காரணமாக டைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓதங்களின் காரணமாக ஆற்றோடைய நல்ல நீரும் உப்பு நீரும் ஒன்னா கலக்குது. இது டெல்டா போல இல்லாம ஆழமா இருக்கும். இதுக்கு உதாரணம் நம்மளுக்கு நர்மதை ஆறு, தப்பி ஆறுடைய கலிமுகம்.
சோ ரிவர் நர்மதாவும் தப்பியாரும் அரபிக் கடல்ல போய் கலக்கறதுக்கு முன்னாடி டெல்டா ஃபார்ம் பண்ற மாதிரி நம்மளுக்கு பல கிளையாறுகள்லாம் உருவாக்காது. அந்த ரிவர் அது பாட்டுன்னு போய் இங்க இருக்கிற கடலோட கலக்கும். அது கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தனா இந்த ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு கடலுடைய நல்ல தண்ணியும் கடலுடைய உப்பு தண்ணியும் ஆற்றோடைய நல்ல நீரும் கலந்து இங்க நம்மளுக்கு ஒரு நீர்நிலை மாதிரி இருக்கும். இந்த நீர்நிலை தான் வந்து கழிமுகம்னு சொல்றாங்க. இந்த பகுதி வந்து நம்மளுக்கு படகு நிப்பாட்டுறதுக்கு, போக்குவரத்துக்கு, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இதுதான் வந்து கழிமுகம். அரபிக் கடல்ல போய் கலக்கிற பெரும்பான்மையான ஆறுகள் கழிமுகத்தை உருவாக்கும். பே ஆஃப் பெங்கால்ல போய் மிக்ஸ் ஆகுற பெரும்பான்மையான ஆறுகள், பெரும்பான்மை இல்ல எல்லா ரிவருமே நமக்கு டெல்டா ஃபார்மிங் ரிவர்ஸா இருக்கும். தோ இங்க இமேஜ் இருக்கு பாருங்க. டெல்டா டெல்டானும் போது ஒரு ரிவர் நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. டெல்டானும் போது ஒரு ரிவர் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. அது பாருங்க பல கிளைகளா பிரிக்குது. நடுவில் நம்மளுக்கு ரஃபா பாக்குறதுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து லேண்ட் இருக்கு. இது டெல்டா. இங்க இருக்கிறது வந்து பாத்தனா கழிமுகம். ரிவர் வந்து அப்படியே வந்து கடல்ல போய் கலக்குது. அந்த கடல்ல போய் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிவருக்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பகுதியைத்தான் நம்ம கழிமுகம்னு சொல்றோம். சோ டெல்டா இது எஸ்டரிஸ். நீங்க இமேஜ் கூட வரைஞ்சு வச்சுக்கலாம். ஆறு கடலை அடையும் பொழுது ஆற்றின் நீர் வேகம் குறைந்து விடுகிறது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். சரிங்களா? ஆறு வந்து கடலை அடையும் போது மேம் 11th புக்கா மேம் இது? இது 11th புக் இல்லங்க. 11th புக் இல்ல. லேண்ட் ஃபார்ம்ஸ்ல ஒரு லெசன் இருக்கு 7th-லயும் 9th-லயும். ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்கேன் நானு. ஓகே மேம், ஓகே. ஆறு வந்து கடலை அடையும் போது ஆற்றோடைய நீர் வேகம் வந்து குறைஞ்சிரும். இதனால அந்த ஆறு என்ன ஆகும், பல பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது. இந்த பிரிவுகளைத்தான் நம்ம கிளை ஆறுன்னு வந்து அழைக்கிறோம். சரிங்களா? டெல்டாக்கான டெபினிஷன் இது. இங்கு ஆற்றின் வேகம் குறைவதால் ஆற்றினால் கடத்தப்படும் பொருட்கள் படிய வைக்கப்படுகின்றன. As the river approaches the sea, the speed of the velocity of the river decreases and the river begins to break up into number of streams, which is known as distributaries. The velocity of the river becomes slow so that it begins to deposit its load. ஓகேவா? என்ன டெபாசிட் பண்ணும்? அது கொண்டு வர அலுவியல் வண்டல் அதாவது அலுவியல் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. வண்டல் படிவுகள்னு சொல்லுவாங்க. அது கொண்டு வர அந்த வண்டல் படிவுகளை வந்து பார்த்தோம்னா இது படிய வைக்கும். இப்படி படிய வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டெல்டாவே வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிளையாரும் தனிப்பட்ட முகதுவாரங்களை உருவாக்குகிறது. சோ ஒவ்வொரு கிளையாரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரிக்கும் ஓன் ரிவர் மவுத் இருக்கும். ஒரு இடத்துல போய் அது கடலை போய் கலக்கும். சரிங்களா? அனைத்து முகதுவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து டெல்டா எனப்படும் ஒரு பகுதியை வந்து உருவாக்குது. இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிதான் டெல்டான்ற ஒரு லேண்ட் ஃபார்மையே நமக்கு கொடுக்குது. கழிமுக பகுதிகள் அனைத்தும் மிக சிறந்த உற்பத்தி. இந்த டெல்டா லேண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸலண்டான அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும். இங்க வந்து நம்மளுக்கு அதிகமான மினரல்ஸ் ரிச்சா இருக்கு. சோ இதுக்கு எக்ஸாம்பிளா காவேரி, கங்கா, மிசிசிப்பி டெல்டா இது எல்லாமே எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. நீங்க நோட்ஸ் எழுதும் போது டெல்டாக்கு இந்த டெஃபினிஷனை எழுதி வச்சுக்கோங்க. சோ ரிவர் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதான். ட்ரிபியூட்டரிஸ்னா என்ன, துணையாறுனா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா என்ன, டெல்டானா என்ன, எஸ்டரிஸ்னா என்ன, கழிமுகம்னா என்ன, இது நாளும் தெரிஞ்சுட்டு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரிவர்ஸ், இமாலயன் ரிவர், பெனின்சுலா ரிவர்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம படிக்க போறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறது வந்து இமாலயன் ரிவர் தான். நான் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எதுனா எழுதுனா நீங்க உங்களோட நோட்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் பார்க்குற ரிவர் சிஸ்டம் வந்து ஹிமாலயன் ரிவர். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளுக்கு என்னன்னா இமயமலை
சரிங்களா? இமயமலையில உருவாகுற ஆறுகள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர். தீபகற்ப இந்தியாவுல உருவாகுற ஆறுகள் நம்மளுக்கு. இமாலயன் ரிவர்ல நம்மளுக்கு சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி வரும். பெனின்சுலா ரிவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஈஸ்ட் ஃப்ளோயிங், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் ஃப்ளோயிங், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நம்மளுக்கு ரெண்டா வந்து பிரிக்கும். இந்த கிழக்கு நோக்கி வெஸ்ட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவருடைய ரிவர் மவுத் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பே ஆஃப் பெங்காலா இருக்கும். இதுவே இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளுடைய ரிவர் மவுத் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா அரேபியன் சீயா இருக்கும். நர்மதா, தப்தி இது எல்லாமே நம்மளுக்கு. சரிங்களா? அது நம்ம ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா என்னென்ன வரும்னு பார்ப்போம். ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஹிமாலயன் ரிவரை கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம பெனின்சுலா ரிவரை முடிக்கலாம். அதான் நம்மளுக்கு ஈஸி. ஹிமாலயன் ரிவர்னு சொல்லும் போது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகள் தான். இந்த 3 ஆறுகளும் அதோடைய துணை ஆறுகளுடைய தொகுப்புகளை மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியருங்களா? இது வந்து புக்ல இல்ல இந்த பாயிண்ட், இது 3 பாயிண்ட் தான். இந்த இமயமலை ஆறுகள்னு சொல்றோம் இல்லையா, இந்த இமயமலை ஆறுகளுடைய ஆரிஜின் எல்லாமே, பிறப்பிடம் எல்லாமே நம்மளுக்கு ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்ல உற்பத்தி ஆகுதுன்றதுனால தான் இதை நம்ம வந்து என்ன சொல்றோம், இமயமலை ஆறுகள்னே சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த இமயமலை ஆறுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பெரினியல் இன் நேச்சர். பெரினியல்னா ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு வற்றாத ஜீவ நதிகள். சரிங்களா? இங்க வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து ட்ரை அவுட் ஆகவே ஆகாது. வெயில் காலத்துல நமக்கு பனியாறுகள் வந்து உருகி கிளேசியர் வாட்டர், பனியாறுனா கிளேசியர் இல்லையா, கிளேசியர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். இதுவே நம்மளுக்கு மழை காலம்னு சொல்லும் போது மழை தண்ணி நம்மள மாதிரி பெனின்சுலார் மாதிரி சீசனல் கிடையாது. நம்ம சவுத் இந்தியால இருக்கிற மாதிரி வந்து சீசனல் ரிவர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. மழை பெஞ்சாதான் இருக்கு, வெயில் காலத்துல வறண்டு போச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இங்க நீர் இருந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் இந்த இமயமலை ஆறுகளை வந்து வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. வற்றவே வற்றாது, எப்பவுமே நம்மளுக்கு ரிவர்ல தண்ணி இருந்துட்டே தான் இருக்கும். சோ இந்த ஹிமாலயன் ரிவர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரிவர் சிஸ்டம் வந்து என்னன்னா இண்டஸ். நான் புக் பாயிண்ட்ஸும் தரேன். ஸோ ஜஸ்ட் இது இங்கிலீஷ் தான், சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க லிசன் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இண்டஸ் ரிவர் வந்து உலகத்தில் பாயும் நதிகளை ஒரு முக்கியமான பெரிய நதி ஆகும். இது வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுடைய லாங்கஸ்ட் ரிவர். இந்தியா கிடையாது, இந்தியால வந்து கங்கா, பாகிஸ்தானுடைய லாங்கஸ்ட் ரிவர். அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய நேஷனல் ரிவர் ஆகவும் நம்மளுக்கு இந்த இண்டஸ் ரிவர் இருக்கு. இந்த இண்டஸ் ரிவருடைய ஆரிஜின், பிறப்பிடம் வந்து பார்த்தோன்னா தமிழ்ல வரும், பார்க்கலாம். நார்த்தன் ஸ்லோப் ஆஃப் கைலாஷ் ரேஞ்ச், கைலாஷ் மலைத்தொடர்களுடைய வடக்கு சரிவு தான். எங்க அதோடைய ஆரிஜின் இருக்குன்னா திபெத்ல மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல இதோடைய ஆரிஜின் நம்மளுக்கு இருக்கு. அதாவது எவ்வளவு மீட்டர் உயரத்துல இந்த இண்டஸ் ரிவர் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுதுன்னா 5150 மீட்டர். இதோடைய எலிவேஷன், இது உற்பத்தி ஆகும் உயரம் வந்து நம்மளுக்கு 5150 மீட்டர் ஹைட்ல இது வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. இந்தியா நேமே இந்த இண்டஸ் ரிவர்ல இருந்து தான் வந்துச்சுன்ற மாதிரி. திபெத்ல இந்த ரிவரை வந்து திபெத்ல என்னன்னு சொல்றாங்கன்னா சிங்கி கம்பன்னு சொல்றாங்க. திபெத்ல இண்டஸ் ரிவருடைய நேம் வந்து சிங்கி கம்பன். இதுக்கான மீனிங் வந்து நம்மளுக்கு என்னன்னா லயன்ஸ் மவுத்னு அர்த்தம். ஓகேவா? சிங்கத்தின் வாய்ன்ற மாதிரி நம்மளுக்கு மீனிங் சிங்கி கம்பன். அடுத்து முக்கியமான ஃபேக்ட் இங்க இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இந்த ரிவருடைய லென்த் 2880 கிலோமீட்டர். ஓகேவா? நம்ம புக்லயே வந்து பார்த்தோன்னா அதான் கொடுத்துருக்காங்க. நெட்ல இருக்கிற டேட்டா வேணா, புக் டேட்டாவே வச்சுப்போம். 2880. இதுல வந்து பார்த்தோன்னா 709 கிலோமீட்டர் இந்தியால இருக்கு. ரிமைனிங் எல்லாமே வந்து பாகிஸ்தான்ல தான் ஃப்ளோ ஆகுது. இதோட டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா, இதோட டோட்டல் வடிகால், இதோட வடிகால் இருக்கிற டோட்டல் ஏரியா வந்து பார்த்தோன்னா 11,65,600 சதுர கிலோமீட்டர். இதோட டோட்டல் இதோடைய வடிகால் பகுதி மொத்தமா இத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்கு. அதுல இந்தியால
வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,21,000 சில்லற தான் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இது இண்டஸ் ரிவருடைய பேசிக்கான ஃபேக்ட்ஸ். ஆரிஜின், அதுக்கப்புறம் அதோட அதர் நேம் என்ன, அதோட லென்த், டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா, இது எல்லாமே என்னன்றது. ஓகேவா? திபெத்ல தான் இண்டஸ் ரிவருடைய ஆரிஜின் நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும். திபெத்ல தான் இதோடைய ஆரிஜின். நம்ம இப்பதானே முன்னாடி தானே பார்த்தோம் இதோடைய ஆரிஜின், பிறப்பிடம் திபெத். திபெத்ல இருந்து இந்த ரிவர் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு என்டர் ஆகணும். இந்தியால வந்து பார்த்தோம்னா எந்த ஏரியால என்டர் ஆகுதுன்னா தாம்சோக். இதெல்லாம் புக்ல இல்ல, வேணா நோட் பண்ணிக்கோங்க. தாம்சோக்ன்ற ஒரு இடம் வந்து எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. தாம்சோக்ன்ற ஒரு இடம் லஹிரி லடாக் அந்த ஏரியால தான் வந்து இந்தியால என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ் ரிவர் வந்து பார்த்தா நம்மளுக்கு லடாக் ஏரியால பாஸ் ஆயிட்டு ஜம்முக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கில்ஜிட் பலுஜிஸ்தான் ஏரியால ஃப்ளோ ஆயிட்டு, தென் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ரிவர் சில்லார் என்ற ஒரு ஏரியால சவுத்வர்டா திரும்பி பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது. அப்புறம் பாகிஸ்தான்ல இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா ஃபைனலா அரேபியன் சீல கடல்ல கலந்துரும். இதோ இங்க இருக்கு பாருங்க. இண்டஸ் ரிவர் திபெத்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சில்லார் என்ற ஒரு ஏரியால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சவுத்வர்டா திரும்பி பாகிஸ்தானுக்குள்ள போயிடும். பாகிஸ்தானுக்குள்ள போற இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா ஃபைனலி நம்மளுக்கு அரேபியன் சீல கடல்ல கலந்துரும். சரிங்களா? இண்டஸ் ரிவருடைய ஆரிஜின் திபெத், அப்புறம் இந்தியா லடாக், தென் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சில்லார் என்ற ஒரு ஏரியால திரும்பி சவுத்வர்டா திரும்பி பாகிஸ்தான் உள்ள போயிருது. அப்புறம் ஃபைனலா வந்து நம்மளுக்கு அரேபியன் சீல கலந்துருது. ஸோ இதான் வந்து ரிவர் இண்டஸ் உடைய ஒரு இது. அப்புறம் இண்டஸ் ரிவருடைய ஓவர்வியூ நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ட்ரிபியூட்டரிஸ்க்கும் அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸை பத்தி மட்டும் நம்ம கடகடன் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் தி வேர்ல்டு. தெரியும், இது வந்து நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு நீளமான நதிகள்ல இதுவும் ஒண்ணு. இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. இது திபெத் பகுதியில உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவு நார்த்தன் ஸ்லோப்ல வந்து பார்த்தோன்னா இது நம்மளுக்கு ஆரிஜினேட் ஆகுது. மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல 5150 மீட்டர் உயரத்துல இது ஆரிஜினேட் ஆகுது. இதோடைய நீளம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 2880 கிலோமீட்டர். அதுல வெறும் 709 கிலோமீட்டர் இந்தியால ஃப்ளோ ஆகுது. இதோடைய டோட்டல் வடிகால் அமைப்பு வந்து பார்த்தோன்னா வடிகால் அமைப்புடைய பரப்பு வந்து நம்மளுக்கு 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுல நம்மளுக்கு 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில இருக்கு. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் எந்த ரிவர் வந்து பார்த்தனா உங்களுக்கு லடாக் மற்றும் சஸ்கார் மலைத்தொடர் இடையே ஃப்ளோ ஆகி உங்களுக்கு ஆழமான பள்ளத்தாக்குகளை ஃபார்ம் பண்ணோம்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த ரிவர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா லடாக் மற்றும் சஸ்கார் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து இடுக்குகளை உருவாக்கும், குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்கும். ஓகேவா? இது ஒண்ணு இல்ல, இண்டஸ் ரிவர் இங்க நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா மேல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லடாக் இருக்கும், கீழே வந்து பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு வந்து சஸ்கார் மவுண்டன் ரேஞ்ச் போகும். ஸோ மேல நம்மளுக்கு லடாக்கு, கீழே வந்து பார்த்தோன்னா இங்க சஸ்கார் ரேஞ்சு. இதுக்கு நடுவுல இந்த இண்டஸ் ரிவருடைய ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த ரெண்டு மலைத்தொடர்களுக்கும் நடுவுல குறுகிய பள்ளத்தாக்குகளை உருவாக்கி இந்த ரிவருடைய ஃப்ளோ நம்மளுக்கு இருக்கும். இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்டோட எம்சிக்யூவா கேட்கலாம். எந்த ரிவர் லடாக் அண்ட் சஸ்கார் ரேஞ்சஸ் வழியா ஃப்ளோ ஆகி உங்களுக்கு டீப்பான கார்ஜஸ் உருவாக்குது, ஆழமான மலை இடுக்குகளை உருவாக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் லடாக்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா பாய்ந்து பின்பு பாகிஸ்தானுடைய சில்லார் பகுதியில நுழைந்து அப்புறம் அரபிக் கடல்ல போய் கலக்குது. ஓகேவா? திபெத்ல இருந்து லடாக்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பார்த்தோன்னா சில்லார் என்ற ஒரு ஏரியால சவுத்வர்டா திரும்பி பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது. பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகி ஃபைனலா அரேபியன் சீல போய் வந்து பார்த்தோன்னா கலந்துருது. இப்படி இது வரைக்கும் கிளியருங்களா? இது ஒரு இண்டஸ் ரிவருடைய அவுட்லைன். இதோடைய துணை ஆறுகளை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். கிளியர் ஆது? ஓகேங்களா? சரி, துணை ஆறுகள் சொல்லும் போது நம்மளுக்கு ஜீலம், ஷெனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இருக்கு. நம்ம புக்ல இதை பத்தின ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ரிவரை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோடைய பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் ஜீலம், இண்டஸ், ஜீலம், ஷெனாபு, அதுக்கப்புறம் ராவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ், இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இண்டஸ் ரிவருடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி என்னதுங்க? சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணை ஆறு, லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி சட்லஜ். சட்லஜ் வந்து லாங்கஸ்ட். நான் புக்ல வந்து லார்ஜஸ்ட் கொடுத்திருப்பாங்க. மிகப்பெரிய வால்யூம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெனாப் வந்து நம்மளுக்கு லார்ஜஸ்ட்னு வரும். லாங்கஸ்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு சட்லஜ் வரும். அது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒன்லி ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ் டசன்ட் என்டர் இன்டு பாகிஸ்தான். மேப்பை பத்தி சொல்லலாம். பாகிஸ்தான் உள்ள போகாத ரிவர் சூப்பர் பியாஸ் ரிவர் தான். ஓகேவா? பாகிஸ்தான் உள்ளே போகாத இண்டஸ் ரிவருடைய ஒரே துணை ஆறு வந்து பாத்தீங்கன்னா பியாஸ் தான் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நீங்க என் கூடயே எழுதுறதா இருந்தாலும் ஓகே, இல்ல அப்புறமா நீங்க ஸ்லைடு வந்ததுக்கு அப்புறம் எழுதுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ நான் ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது ரிவர் ஜீலத்தை பத்தி. நீங்க எழுதி வச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேப் கூட நீங்க பாத்துக்கலாம். ரிவர் ஜீலம், இந்த ரிவர் ஜீலத்தோடைய ஆரிஜின் பிறப்பிடம் வந்து என்னன்னா நம்மளுக்கு வெரினாக் நீரூற்று. வெரினாக் ஸ்பிரிங். இந்த ஸ்பிரிங் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. வெரினாக் ஸ்பிரிங் தான் இதோடைய ஆரிஜினா இருக்கு. இந்த ஜீலத்துடைய வேறு பெயர்கள், அதர் நேம்ஸ், வேறு பெயர்கள் வந்து என்னன்னா ரெண்டு. ஒண்ணு வந்து என்னன்னா நம்மளுக்கு ஐடாபஸ். இங்கதான் நம்மளுக்கு போர் நடந்திருக்கும் இல்லையா? அலெக்சாண்டருக்கும் கிங் போரஸ்க்கும் இடையே வந்து ஒரு போர் நடந்திருக்கும், பேட்டில் ஆஃப் ஐடாபாஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா விட்டாஸ்தா. இது ரெண்டுமே வந்து ரிவர் ஜீலத்துடைய அதர் நேம்ஸ். சரிங்களா? இதுடைய நதிக்கரையில இருக்கிற முக்கியமான பிளேசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஸ்ரீநகர். இது கேட்டிருக்காங்க. ஸ்ரீநகர் வந்து எந்த ரிவர் பேங்க்ல இருக்குன்னா ஜீலம் ரிவர் பேங்க்ல இருக்கு. அதே மாதிரி உரி, இது ரெண்டுமே ஜீலம் ரிவர் பேங்க்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. கிளியருங்களா? இந்த ரிவர் ஜீலத்துக்கு நியர்பைல தான் நம்மளுக்கு உள்ளார் லேக் இருக்கு. இந்த ரிவர் ஜீலத்துக்கு நியர்பை தான் நம்மளுக்கு உள்ளார் லேக்கே வந்து பார்த்தனா இருக்கு. சோ ரிவர் ஜீலம்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதோடைய ஆரிஜின் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்புறம் இது வந்து பார்த்தனா பாகிஸ்தான் உள்ள போயிடும். பாகிஸ்தான்ல இட் ஜாயின்ஸ் வித், புரியுதுங்களா? பாகிஸ்தான்ல இந்த ரிவர் வந்து பார்த்தா ஷெனாபோட ஒன்று சேர்ந்துடும். அவ்வளவுதான். ரிவர் ஜீலம்னு எடுத்துக்கிட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட், பிறப்பிடம் வந்து வெரினாக் நீரூற்று. இதோடைய வேறு பெயர்கள்
அதுக்கப்புறம் முக்கியமா இது நதிக்கரையில இருக்கும் இடங்கள்ல இது நியர்பைல உல்லார் லேக் இருக்கு. இது எங்க ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டா பிறப்பிடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருது. பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர் நம்மளுக்கு ஷெனாப் ரிவரோட ஜாயின் ஆயிரும். அந்த பிளேஸ்லாம் எந்த பிளேஸ்ல ஷெனாப்ல ஜாயின் ஆகுதுலாம் கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும் ஜீலம் ரிவரை பத்தி. கிளியருங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன ரிவரை பத்தினா ரிவர் ஷெனாவை பத்தி பார்க்க போறோம். இந்த ரிவர் ஷெனாபுடைய ஆரிஜின் பிறப்பிடம் எங்கன்னா நம்மளுக்கு லாகோர் அண்ட் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்ட், லாகூர் ஸ்பிட்டி மாவட்டம், இமாச்சல் பிரதேஷ். இதான் வந்து இந்த ரிவர் ஷெனாபுடைய பிறப்பிடம். இந்த ரிவர் ஷெனாபுடைய அதர் நேம்ஸ் வேறு பெயர்கள் ஒண்ணு வந்து என்னன்னா சந்திரபாகா, இன்னொன்னு வந்து என்னன்னா அசிக்கினி. இதெல்லாம் வேத கால பெயர்கள். 2 பெயர்கள் நம்மளுக்கு வந்து இதுக்கு இருக்கு. ஓகேவா? இங்க நான் இப்ப மேல எழுதுறேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரிவர் ஷெனாபுடைய பிறப்பிடம் வந்து பார்த்தனா இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்ல உற்பத்தி ஆகிற இந்த ரிவர் ஷெனாப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகும். இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இந்த ரிவர் ஷெனாப் வந்து பார்த்தனா பாகிஸ்தான்ல என்டர் ஆகும். ஓகேவா? பாகிஸ்தான்ல இந்த ரிவர் வந்து எங்க ஜாயின் ஆகும்னா ஜாயின்ஸ் வித் இண்டஸ் ரிவரோடு ஜாயின் ஆயிரும். ஓகேவா? பாகிஸ்தான்ல இது இண்டஸ்ல போய் கலக்குதுன்ற விஷயம் கூட மெயின் இல்ல. இது வந்து நம்ம இந்தியால ஃப்ளோ ஆகுற டிஸ்ட்ரிக்ட் தான் முக்கியம். இந்தியால ரிவர் ஷெனாப் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் இமாச்சல் பிரதேஷ்ல ஃப்ளோ ஆகுது. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா சலால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தனா ஆன் ஷெனாப் ரிவர் ஷெனாப்ல தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரிவர் ஷெனாப்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ், அதோடைய ஆரிஜின், அதர் நேம்ஸ், அந்த ப்ராஜெக்ட். ஓகே, இதெல்லாம் ஸ்லைடு உங்களுக்கு வரும்போது கூட பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரிவர் ராவி. அதே மாதிரி இந்த ரிவர் ராவியோடைய ஆரிஜின், ரிவர் ராவியோடைய ஆரிஜினும் இமாச்சல் பிரதேஷ் தான். இமாச்சல் பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரபங்கல் என்ற ஒரு ஏரியா, BARA, பாரபங்கல். எங்க இருக்குன்னா சம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சம்பா டிஸ்ட்ரிக்ட், இமாச்சல் பிரதேஷ் இதோடைய ஆரிஜின். அதே மாதிரி ரிவர் ராவியோடைய அதர் நேம்ஸ் பருஷினி, ஐராவதி. இந்த 2 நேமும் தான்.
இந்த ரிவர்ல நம்மளுக்கு இருக்கிற மெயின் டேம்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரஞ்சித் சாகர் டேம், இந்த டேம வந்து பார்த்தீங்கன்னா தேன் டேம்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா நம்மளுக்கு பார்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பார்டர் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமீரா டேம், இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. முக்கியமான சிட்டின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரிவர் ராவில வந்து லாகூர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாகூர் சிட்டி லை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரைன்னு. ஸோ இந்த ரிவருடைய ஃப்ளோன்னு சொல்லும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குலாம் போகாதுங்க, பார்டர் தான். இங்க பார்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் பார்டர்ல தான் இந்த டேம் நம்மளுக்கு இருக்கு. இந்த ரிவருடைய ஃப்ளோன்னும் போது இதோடைய ஆரிஜின் வந்து இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்ல ஆரிஜினேட் ஆகுற இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப்க்கு போகும். பஞ்சாப்க்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு போயிடும். சரிங்களா? பாகிஸ்தான்ல இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா ஜாயின்ஸ் வித் ஷெனாப் ரிவரோடு இணைந்துடும். முக்கியம் போது நான் எழுதுறதுலயே கண்டிப்பா எக்ஸாம்ல வரலான்னு ஷார்ட்டா சொல்றது வந்து பார்த்தோன்னா இந்த ரிவர் பாஸ் ஆகுற அந்த ஸ்டேட்ஸ் தான், என்னென்ன மாநிலத்துல இது பாஸ் ஆகுது அது நம்மளுக்கு கேட்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்கே ரிவர் சட்லஜ் எழுதுறேன், ஸ்பேஸ் இல்ல. சாரி, பியாஸ் எழுதிட்டு சட்லஜ் எழுதுறேன். ரிவர் பியாஸ். சரிங்களா? இந்த ரிவர் பியாஸ் வந்து பார்த்தனா does not enter into பாகிஸ்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகாத இண்டஸோடைய ஒரே துணை ஆறு இது மட்டும்தான் நம்மளுக்கு. ஓகேவா? இதோடைய ஆரிஜின் பிறப்பிடம் அதர் நேம்ஸ்லாம் இல்ல. இதோடைய ஆரிஜின் வந்து பார்த்தா நம்மளுக்கு பியாஸ் குண்டுன்னு சொல்லுவாங்க. இதோடைய பிறப்பிடத்துடைய பேரே வந்து என்னன்னா பியாஸ் குண்டு. இந்த பியாஸ் குண்ட் நம்மளுக்கு எங்க இருக்குன்னா சோலாங் பள்ளத்தாக்குல இருக்கு. சோலாங் பள்ளத்தாக்கு, சோலாங் வேலி. இமாச்சல் பிரதேஷ்ல நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இந்த பியாஸ் ரிவர்ல இருக்கிற மெயினான டேம் பாங் டேம் ஆர் மகாராணா பிரதாப் சாகர் டேம். மகாராணா பிரதாப் சாகர் டேம்.
இமாச்சல் பிரதேஷ்ல நம்மளுக்கு இருக்கு. அடுத்து இன் பஞ்சாப்ல வந்து நம்மளுக்கு இந்த ரிவர் சட்லஜ் ரிவரோட ஜாயின் ஆகுது. இன் ஃபெரோசிபூர் பஞ்சாப் பியாஸ் joins with Sutlej. ஸோ இந்த ரிவருடைய ஃப்ளோன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரிவருடைய ஆரிஜின் நம்மளுக்கு வந்து இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து இந்த ரிவர் வந்து பார்த்தனா எங்க ஃப்ளோ ஆகுது, பஞ்சாப்க்கு போகுது. பஞ்சாப்ல இந்த ரிவர் வந்து பார்த்தனா நம்மளுக்கு சட்லஜ் ரிவரோட ஜாயின் ஆயிடுது. ஸோ பியாஸ் ரிவர் இந்தியால எந்தெந்த ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுது பாஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும், இமாச்சல் பிரதேஷ் அண்ட் பஞ்சாபா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட்ல கேக்குறாங்க இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம சட்லஜ் ரிவர் பத்தி பார்ப்போம். நான் இங்க கீழே எழுதுறேன். இன்னொன்னு நீங்க ரிவர்ஸ் எழுதும் போது ஆர்டரா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிவர் ஜீரத்தை பத்தி எழுதிக்கோங்க. நான் எங்க நம்பரும் உங்களுக்கு போட்டுடுறேன். உங்களுக்கு ஸ்லைடு வந்த உடனே செகண்ட் ரிவர் ஷெனாபோடைய ஃபேக்ட்ஸ் எழுதிக்கோங்க. மூணாவதா நீங்க வந்து ரிவர் ராவிய பத்தி எழுதிக்கோங்க. நாலாவதா பியாஸ் ரிவர் பத்தி எழுதுங்க. அஞ்சாவது சட்லஜை பத்தி எழுதுங்க. ஏன் நான் இந்த ஆர்டர்ல உங்களை எழுத சொல்றேன்னா இதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆர்டர். நார்த் டு சவுத்ல ஜீலம் ரிவர், ஜீலத்துக்கு கீழே ஷெனாப், ஷெனாப் ரிவர் கீழே ராவி ரிவர் வரும், ராவிக்கு கீழே பியாஸ், பியாஸ் கீழே சட்லஜ். நார்த் டு சவுத் ஆர்டர்ல இதான் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவரோடைய ஃப்ளோவை நார்த் டு சவுத் ஆர்டர் பண்ண சொன்னா கரெக்டா ஆர்டர் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. அதனால நீங்க இந்த ஆர்டர்லயே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போறது ரிவர் சட்லஜ். இந்த ரிவர் சட்லஜ் உடைய ஆரிஜின் வந்து பார்த்தனா உங்களுக்கு திபெத்துங்க, இந்தியா கிடையாது. இதோடைய பிறப்பிடம் வந்து நம்மளுக்கு திபெத். சரிங்களா? ஆரிஜின் வந்து பார்த்தனா திபெத். திபெத்ல கைலாஷ் ரேஞ்ச் தான் இதோடைய ஆரிஜினா இருக்கு. கைலாஷ் மலைத்தொடரான தான் இந்த ரிவர் சட்லஜ் உடைய ஆரிஜினும் இருக்கு. சரிங்களா? அடுத்து நான் எழுத போற ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். இந்த ரிவர் சட்லஜ் எங்க நமக்கு இந்தியால என்டர் ஆகுதுன்னா சட்லஜ் ரிவர் இட் என்டர்ஸ் இந்தியா த்ரூ சிப்கிலான்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிப்லிக்கான்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். சிப்லிகா பாஸ். இமாச்சல் பிரதேஷ்ல சிப்லிகா பாஸ்ன்ற ஒரு பாஸ் இருக்கு. அந்த கணவாய் அந்த பாஸ் வழியா தான் வந்து பார்த்தனா இந்த ரிவர் நம்ம இந்தியாவுலயே என்டர் ஆகுது. ஓகேவா? அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தனா இந்த ரிவர்ல நம்மளுக்கு வந்து பக்ரானங்கல் டேம் இருக்கு. இந்த பக்ரானங்கல் டேம்ல தான் நம்மளுக்கு வந்து கோவிந்த் சாகர் நீர் தேக்கம் இருக்கு. கோவிந்த் சாகர் ரிசர்வாயர் இருக்கு. பக்ரானங்கல் டேம் இருக்கு. இங்கதான் நம்மளுக்கு கோவிந்த் சாகர் ரிசர்வாயர் இருக்கு. இந்த பக்ரானங்கல் வந்து பார்த்தா நம்மளுக்கு இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் பார்டர்.
ஓகேங்களா? அப்புறம் இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா என்டர்ஸ் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல என்டர் ஆகுது. ஸோ இந்த ரிவருடைய பிறப்பிடம் வந்து பார்த்தோன்னா திபேத்து. திபேத்ல இருந்து இமாச்சல் பிரதேஷ் வழியா நம்ம இந்தியாவுக்கு வருது. இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து நம்மளுக்கு பஞ்சாப்க்கு போகுது. பஞ்சாப்ல இருந்து வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு போயிருது. பாகிஸ்தான்ல ஷெனாப் ரிவரோட ஜாயின் ஆயிருது. ஜாயின்ஸ் வித் ஷெனாப். இது வரைக்கும் கிளியருங்களா? ஸோ இண்டஸ் ரிவர் அதோட துணை ஆறுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ஓவர். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ரிவர் கேஞ்சஸ். கிளியர்னா சொல்லுங்க, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன் மேம் இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் புக்ல இருந்து எடுத்துறது தானே? இல்லங்க, புக்ல இருந்து நான் எடுக்கல. புக்ல இது இல்ல. ஓகே ஓகே. இது வந்து பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ்லாம் வருது. பக்ரானங்கல் டேம் வந்து எந்த ரிவர்ல இருக்கு, கோவிந்த் சாகர் நீர்த்தேக்கம் வந்து எந்த ரிவர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்து எந்த கணவாய் வழியா சட்லஜ் ரிவர் இந்தியாவுல என்டர் ஆகுது. அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா நான் பார்த்த கொஸ்டின் வந்து ரிவரு, அந்த ரிவருடைய துணையாறு, அப்புறம் டேமை தாண்டி ஒரு ரிவர் வந்து இந்தியால என்னென்ன ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சட்லஜ் ரிவர் இந்தியால என்ன மாநிலத்துல பாயும்? இது வந்து ரொம்ப ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. இந்த ரிவர் மட்டும் இல்ல, ரிவர் கங்காவுடைய துணை ஆறுகள் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேக்குறாங்க. பெனின்சுலா ரிவர்ல கூட அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேக்குறாங்க. கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது ஜஸ்ட் உங்களுக்கு புக்ல இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க நோட்ஸ்ல எழுதும் போது இதெல்லாம் வந்து பார்த்தனா எழுதுறது நல்லது. மேம் இதுக்கான டீடைல் நோட்ஸ் இருக்கா மேம்? புரியல மேம். டீடைல் நோட்ஸ் ஸ்லைடு இருக்குங்களா? இல்லங்க, இது நான் நீங்க எழுதுனதுதான் ஷார்ட்டா உங்களுக்கு. ஷார்ட்டா எழுதிருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு எழுதினாலே போதும். டீடைல்னா வந்து பக்கம் பக்கமா ஒரு நம்மளுக்கு வந்து மெயின் ரிவர் தான் தெரியணும். சோ இது வந்து நீங்க ரிவர் ராவி எடுத்தீங்கன்னா அதுக்கே வந்து பல பக்கம் நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். புக்ல இது இல்ல. புக்கை தாண்டி படிக்கணும்னும் போது இந்த அளவுக்கு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எங்க பாஸ் ஆகுது, இது பிறப்பிடம் என்ன, என்ன டேம் இருக்கு, இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். சோ மேப்பு இண்டஸ் ரிவருடைய ஃப்ளோ இங்க இருக்கு. கராச்சி, கராச்சில இது வந்து அரேபியன் சீயோட மிக்ஸ் ஆகுது. அடுத்து கங்கா. கங்கா தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுடைய நீளமான ஆறு. சரிங்களா? இந்தியாவுடைய லாங்கஸ்டான ரிவர் கங்கா தான். இதோட லென்த் வந்து பார்த்தோன்னா 25,000 5 ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2525 கிலோமீட்டர். ஓகேவா? நவம்பர் 4 2008ல இந்தியாவுடைய தேசிய நதியா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கங்கை ஆறுடைய ஆரிஜின், இதோடைய பிறப்பிடம். ஆரிஜினா அதோடைய உற்பத்தி ஆகிற பிறப்பிடம். பிறப்பிடம் வந்து பார்த்தோன்னா கங்கோத்ரி பனியாறு. கங்கோத்ரி கிளேசியர், கிளேசியர்னா பனியாறு, கங்கோத்ரி பனியாறு இதோடைய பிறப்பிடம். இது நம்மளுக்கு எங்க இருக்குன்னா உத்தரகாண்டோடைய உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்
உத்தரகாண்ட். இந்த ரிவர் கங்காக்கு வந்து பார்த்தோம்னா கங்கோத்ரி பனியாறுல இது உற்பத்தி ஆகும்போது இத வந்து என்ன இந்த நேம்ல அழைப்பாங்கன்னு வந்து பார்த்தோம்னா ஹியர் இட் இஸ் நோன் அஸ் பாகீரதி. கங்கோத்ரி பனியாறுல உற்பத்தி ஆகுற ரிவரை பாகீரதின்ற நேம்ல தான் அழைப்பாங்க. அப்ப எப்போ ரிவர் கங்கான்ற நேம் நம்மளுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். சோ கங்கோத்ரி பனியாறுல உங்களுக்கு பாகீரதின்ற ஒரு ரிவர் உற்பத்தி ஆகி வருது. இந்த ரிவர் வந்து பார்த்தனா உங்களுக்கு உத்தரகாண்ட்ல தான். உத்தரகாண்ட்ல தேவ பிரயாக்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு புனித யாத்திரை தலம் அது. சரிங்களா? தேவ பிரயாக்ன்ற ஒரு இடம் இருக்கு. இந்த தேவ பிரயாக் என்ற இடத்துல பாகீரதி ரிவர் வந்து பார்த்தனா அலக்நந்தான்ற ஒரு ரிவரோட ஒண்ணு சேரும். இந்த பாகீரதியும் அலக்நந்தாவும் தேவ பிரயாக் என்ற இடத்துல ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரிவர் கங்கான்ற நேமே வருது. சோ கங்கோத்ரி பனியாறுல உற்பத்தி ஆகுற ரிவருக்கு பாகீரதி தான் நேமு. ஒன்ஸ் அந்த ரிவர் அலக்நந்தாவோட தேவ பிரயாக்ல மர்ஜ் ஆகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஹியர் ஆஃப்டர் இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர் கங்கா. கிளியரா? அது எங்க இருக்கு பாருங்க. உத்தரகாண்ட்ல தேவ பிரயாக் என்ற இடத்துல பாகீரதி அலக்நந்தா ரிவரை மீட் பண்ணும். அப்பதான் இதுக்கு வந்து கங்கான்ற நேமே வருது. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் புக்ல இருக்காது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரிவர் கங்கா பாஸ் ஆகுற ஸ்டேட்ஸ் என்னென்ன மாநிலத்துல பாஸ் ஆகுதுன்னா இது உற்பத்தி ஆகுது நம்மளுக்கு உத்தரகாண்ட். என் கூடயே கூட நீங்க எழுதிடலாம், இல்ல ஸ்லைடு வந்ததுக்கு அப்புறம் கூட எழுதலாம். உத்தரகாண்ட், உத்தரகாண்ட்ல இருந்து யூபி உத்தரப்பிரதேஷ், தென் வந்து பார்த்தனா பீகார், ஜார்க்கண்ட், ஃபிஃப்த் ஒன் வெஸ்ட் பெங்கால். நம்ம இந்தியாலங்க பங்களாதேஷ்லயும் போகும், இந்தியால வெஸ்ட் பெங்கால். அப்புறம் அது வந்து ஃபைனலி எங்க போய் மர்ஜ் ஆயிரும் நம்மளுக்கு? ஃபைனலா இட் மர்ஜஸ் இன் பே ஆஃப் பெங்கால். சரிங்களா? சோ ரிவர் கங்கா, ரிவர் கங்காவுடைய ஃப்ளோ இப்படிதான் இருக்கும் மேப்ல பாத்தீங்கன்னா. அந்த கங்கைக்கு பேரலா யமுனோத்ரி பனியாறுல ரிவர் யமுனா ஆரிஜினேட் ஆகும். அதோடைய ஃப்ளோ இப்படி இருக்கும். இது யமுனா. நான் அதோடைய துணை ஆறுகள் எல்லாம் வரையாம பிளெயினா வரைகிறேன். அதோடைய ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். கங்கா வந்து அலகாபாத்ல யமுனாவும் கங்காவும் ஒண்ணு சேரும். சோ இங்க வந்து வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல 2 கிளைகளா பிரியும். ஒரு கிளை வந்து பார்த்தனா ஹூக்லின்ற நேம்ல வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்துடும். இன்னொன்னு வந்து பார்த்தனா பத்மான்ற நேம்ல பங்களாதேஷ் உள்ள போயிடும். இதுக்கு நடுவுல உத்தரகாண்ட், யூபி, அப்புறம் பீகார், ஜார்க்கண்ட், தென் ஃபைனலா வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போகுது. அடுத்து ரிவர் கங்காவுடைய துணை ஆறுகளை நான் எழுதிடுறேன். ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள். துணை ஆறுகள்னு சொல்லும்போது நம்ம 2ஆ வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா ரைட் பேங்க், இன்னொன்னு வந்து லெஃப்ட் பேங்க். ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க்னு எப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன். ஒரு ரிவர் போயிட்டே இருக்கு, அந்த ரிவருடைய ஃப்ளோல ரைட் சைட்ல இருந்து இந்த ரிவர் கூட ஜாயின் ஆகுற ரிவரை ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்லுவாங்க. இங்க இதெல்லாம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இப்படி லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு ஜாயின் ஆகுற ரிவரை வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரிவர் கங்காக்கு யமுனா வந்து பார்த்தா நமக்கு லெஃப்ட்ல இருக்கா?
ரிவர் கங்காக்கு யமுனா வந்து லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரியா, கரெக்ட்டுங்களா? வலப்புற இடப்புற துணை ஆறுகள். ஒரு ரிவர் ஃப்ளோலயே நம்ம போகும்போது வலது பக்கத்துல இருந்து வந்து ஜாயின் ஆறது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இதுவே வந்து நம்மளுக்கு இடது புறத்துல இருந்து ஜாயின் ஆறது லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர் ஃப்ளோலயே நீங்க போய் பார்க்கணும். கிளியரா அது? இருங்க, ரிவர் கங்கா மேப் நான் இருக்கும் எடுக்கிறேன். இதாங்க ரிவர் கங்காவுடைய மேப். கொச்சா கொச்சான்னு இருக்கு, கிளீனா பாருங்க. கங்கா தெரியுதுங்களா? ரிவர் கேஞ்சஸ். இங்க வந்து பக்கத்திலேயே டார்க் ப்ளூல யமுனா இருக்கு. ரிவர் கங்காவும் யமுனாவும் இங்க அலகாபாத்ல ஒண்ணு சேருது. கிளியருங்களா? அப்புறம் வந்து ரிவர் கங்காவோட இங்க நம்மளுக்கு கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இந்த மாதிரியான ரிவர்ஸ்லாம் வந்து ஒண்ணு சேருது. ஓகேவா? ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. கங்கான்ற ரிவர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த ரிவர் கங்காக்கு இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? லெஃப்ட்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறது ரைட். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு ரிவர் ஃப்ளோலயே போகும்போது அதுக்கு லெஃப்ட் ரைட் பார்த்து நம்ம சொல்லணும். நான் தப்பா எழுதியிருக்கேன்ல? நான் தப்பா எழுதியிருக்கேங்க, நோட் பண்ணலீங்களா? ரிவர் ஃப்ளோ ரிவர் கங்கா ஃப்ளோலயே போகும்போது இது வந்து ரிவர் கங்காக்கு ரைட்டு. நான் லெஃப்ட் ரைட் தப்பா எழுதியிருக்கேன். இது ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஸோ ரிவர் கங்காக்கு ரைட் சைட்ல இருந்து ஜாயின் ஆகுற ரிவர்ஸ் என்னென்ன, லெஃப்ட் சைட்ல இருந்து ஜாயின் ஆகிற ரிவர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட். மேல ரிவர் கங்காக்கு லெஃப்ட்ல இருந்து ஜாயின் ஆகுற ரிவர்ஸ் என்னென்னா ராம் கங்கா. கண்டிப்பா கேட்பாங்க. செகண்ட் கோமதி, மூணாவது காக்ரா. நான் ஆர்டரா தான் எழுதுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ராம் கங்கா, அப்புறம் கோமதி, அப்புறம் காக்ரான்னு உங்களுக்கு நான் ஆர்டரா தான் எழுதுறேன். நாலாவது கோசி, அஞ்சாவது சாரிங்க கண்டக்கு எழுதல, காக்ரா, கண்டக், கோசி, ஆறாவது மகானந்தா. இந்த ஆறுமே ரிவர் கங்காக்கு நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஜாயின் ஆகுற ரிவர். ஷார்ட்டா வந்து பார்த்தனா 4G கிலோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4G. ராம் கங்கா வரல, இந்த கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக் 4G இருக்கு கிலோமீட்டர். கோசி, மகானந்தா ஷார்ட்டா 4G ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் பேங்க். ரைட் பேங்க்னு சொல்லும் போது நமக்கு ரெண்டு வரும். ஒண்ணு வந்து பார்த்தனா யமுனா, அப்புறம் வந்து பார்த்தனா சோனுன்ற ஒரு ரிவர். இந்த யமுனா ரிவருக்குமே துணையாறுகள் இருக்கு. இந்த யமுனா ரிவருடைய முக்கியமான துணையாறுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எழுதுறேன். என்னென்ன துணையாறுகள்னா சம்பல், பெத்வா, கென், சிந்த். வெறும் சிந்துங்கிறது சிந்து நதி இல்ல, இது பேரு சிந்த், அவ்வளவுதான். சிந்த். கிளியருங்களா? இந்த ஸ்லைட்ல நான் எழுதி இருக்கிறது ரிவர் கங்கா ஃப்ளோ ஆற ஸ்டேட்ஸ் என்னென்ன, அப்புறம் ரிவர் கங்காவுடைய துணை ஆறுகள். துணை ஆறுகள்னு சொல்லும் போது வலதுபுற துணை ஆறுகள், இடதுபுற துணை ஆறுகள் ரெண்டும் பிரிச்சு எழுதி வச்சிருக்கேன். இது வரைக்கும் கிளியர்னா சொல்லுங்க, நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே மேம். ஓகேவா?
அடுத்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ரிவர் ஹூக்ளி. ரிவர் ஹூக்ளி வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டரி. மேம் சொல்லுங்க. மேம் கோசி ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா மேம்? கோசி பத்தி டீடைல்ஸ். கோசி பத்தி டீடைல்ஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு இதுல சொல்லுவேன், மான்சூன் பத்தி படிக்கும் போது சொல்லுவேன். இது வந்து நம்மளுக்கு துயரம் இல்லையா, பீகாருடைய துயரமே இதுதான் நம்மளுக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிவருக்கு வந்து மொத்தம் 3 சோர்ஸ் இருக்கணும். 3 கோர்ஸ் இருக்கும். அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோயர் கோர்ஸ்னு 3 இருக்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து மேப்பை காட்டும் போதே உங்களுக்கு அதானே சொன்னேன். கிளாஸ் இன்ட்ரோவே தானே பார்த்தோம். அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோயர் கோர்ஸ்னு ஒரு ரிவருக்கு 3 டிவிஷன் இருக்கும். அப்பர் கோர்ஸ் ஃபுல்லா மவுண்டெயின், பிளெயின் ஏரியா சமவெளி பகுதியில ஃப்ளோ ஆறத நம்ம மிடில் கோர்ஸ்னு சொல்லுவோம். லோயர் கோர்ஸ் வந்து டெல்டா அல்லது கழிமுக பகுதியை உருவாக்குறது லோயர் கோர்ஸ்ன்ற மாதிரி. ஆனா இந்த கோசி ரிவருக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மிடில் கோர்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு இமயமலை மவுண்டெயின்ல உற்பத்தி ஆகி டைரக்டா வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு லேண்டுக்குள்ள வந்துரும். சரிங்களா? இப்போ நல்லா மழை பெய்யும் போது ஒரு சீசன் மழையோட அளவை பொறுத்து இந்த கோசி ரிவரோடைய ரூட் இருக்கு இல்லையா, வழி, அது வந்து மாறுபட்டே இருக்கும். ஒரு வருஷம் ரிவர் கோசி வந்து இந்த ரூட்ல போகுதுன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா அதே கோசி ரிவர் உங்களுக்கு வேற ரூட் எடுத்துரும். அதனால இந்த ரிவருடைய அந்த கோர்ஸ், அந்த ரிவர் போற போக்க நம்மளால கணிக்கவே முடியாது. இந்த ரிவருடைய வழி, பாதை இதுதான் சொல்லி நம்மளால முன்னெச்சரிக்கையாவும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. வருஷம் இந்த ரிவர்னால வந்து பார்த்தோன்னா பீகாருக்கு ஒரு துயரம் தான். சரிங்களா? ஏன்னா மவுண்டெயின்ல இருந்து இந்த ரிவர் வந்து டைரக்டா வந்து மெயின் சிட்டிக்குள்ளேயே வந்து என்டர் ஆயிருது. சோ வருஷம் இதோடைய போக்கு, இந்த ரிவருடைய போக்கு மாறுபட்டுட்டே இருக்குன்றதுனால இந்த ரிவர்னால எப்பவுமே வந்து பீகாருக்கு துயரம். இன்னி வரைக்கும் வந்து இது மாறா நிலையாதான் இருக்கு. சோ அந்த வகையில வந்து கோசி ரிவர் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்ப கூட நீங்க கிளாஸ் முடிஞ்சு கூட இந்த ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், இந்த கோசி, மகானந்த ரிவர் இந்தியால என்னென்ன ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுதுன்னு எழுதுங்க. எழுதிட்டு அந்த பிக்சரை நீங்க வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து எழுதிப்பாங்க. நான் எப்படி உங்களுக்கு வந்து இண்டஸ் ரிவருக்கு கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ரிவருக்கு நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க. புரியுதுங்களா? ராம்கங்கா ரிவருடைய ஆரிஜின் எங்க, இந்தியால என்ன ஸ்டேட்ல, நம்ம ஊர்ல எந்த ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுது, அதை மட்டும் நீங்க பாருங்க. ஓகேவா? ஹூக்ளி ரிவர் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் கங்கா. ரிவர் கங்காவுடைய கிளையாறு, மறந்துடாதீங்க, துணையாறு இல்ல, ஹூக்ளி வந்து கிளையாறு. இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபேக்ட், ஆனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வேரஸ் ரிவர் தாமோதர், நான் பிக்சர் வரைஞ்சிடும் உங்களுக்கு புரிஞ்சிடும், இஸ் tributary of, ஆனால் தாமோதர் நதி ஹூக்ளி நதியின் துணையாறாகும். இந்த ஹூக்ளிக்கு ஒரு துணையாறு இருக்கு, அதான் ரிவர் தாமோதர். ரிவர் கங்காங்க இது ஃப்ளோ ஆயிட்டு வெஸ்ட் பெங்கால்குள்ள வருது. ஓகேவா? ஃப்ளோ ஆயிட்டு வெஸ்ட் பெங்கால்குள்ள வருது. வெஸ்ட் பெங்கால்குள்ள ரிவர் கங்கா என்டர் ஆன உடனே இங்க வந்து ஒரு தடுப்பணை மாதிரி ஒரு பேரேஜ் இருக்கு. அந்த பேரேஜுக்கு என்ன நேம்னா ஃபராக்கா பேரேஜ், ஒரு அணை இருக்கு. இந்த பேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த ரிவர் கங்காவே நம்மளுக்கு கிளையாறுகளா பிரியவே ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபராக்கா பேரேஜ்னு ஒரு பேரேஜ் இருக்கு. அந்த பேரேஜுக்கு அப்புறம் ரிவர் கங்கா 2 முக்கிய கிளையாறுகளா பிரியும். ஒண்ணு வந்து என்னன்னா ரிவர் ஹூக்ளி, இந்த இமேஜை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா ரிவர் பத்மா.
ஓகேவா? இந்த ரிவர் பத்மா வந்து உங்களுக்கு பங்களாதேஷ்குள்ள போயிடும். ரெண்டு துணையாரா வந்து கிளையாரா பிரியும். ஒன்னு ரிவர் ஹூக்ளி, இன்னொன்னு ரிவர் பத்மா நம்மளுக்கு. இந்த ரிவர் ஹூக்ளியோடைய ஒரு துணையாறு தான் வந்து நம்மளுக்கு என்னன்னா ரிவர் தாமோதர். சோட்டா நாக்பூர் பிளாட்டில உற்பத்தி ஆகி இந்த ரிவர் தாமோதர் வந்து பார்த்தனா நம்மளுக்கு ரிவர் ஹூக்ளியோட மர்ஜ் ஆகி ஃபைனலி பே ஆஃப் பெங்கால போய் கலந்துரும். இந்த ரிவர் பத்மாவும் அதே மாதிரிதான். இந்த ரிவர் பத்மா கூட வந்து பார்த்தனா பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திரா ரிவருடைய துணையாறான்னு சொல்ற ரிவர் ஜமுனா ஜாயின் ஆகும். ஓகேவா? ரிவர் பத்மான்றது ரிவர் கங்காவுடைய நேமுங்க. பங்களாதேஷ்ல ரிவர் கங்காவை பத்மான்னு சொல்லுவாங்க. ஜமுனா என்றது வந்து பார்த்தனா பிரம்மபுத்திராவுடைய நேம். ரிவர் பிரம்மபுத்திராவை பங்களாதேஷ்ல ஜமுனான்னு சொல்லுவாங்க. இந்த பத்மாவும் ஜமுனா ரிவரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தனா மேக்னான்ற ஒரு ரிவரா ஃபார்ம் ஆகி ஃபைனலா பே ஆஃப் பெங்கால போய் கடல்ல கலந்துரும். புரியுதா? நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரைஞ்சீங்கனாலே போதும். இந்த சீன் நடக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல, இங்க இருக்கிற சீன் நடக்கிறது பங்களாதேஷ்ல. இது வெஸ்ட் பெங்கால். ரெண்டா பிரிது இல்ல. ஒண்ணு வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போயிருது பரக்கா பேரேஜ்ல இருந்து, ஒண்ணு பங்களாதேஷ் உள்ள போயிருது. கிளியருங்களா? அது பிரம்மபுத்திராவும் பத்மா, அதாவது பத்மா ரிவரு ஜமுனா ரிவர், இது ரெண்டுமே சேர்ந்து உருவாகிற ரிவரை தான் மேக்னான்னு சொல்லுவாங்க. நம்ம புக்லயும் இந்த பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து புக்ல கொடுக்குற கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் கொடுத்தது எல்லாமே வந்து புக்ல இல்லாத கண்டென்ட் தான். இப்போ புக்ல இருக்கிற கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். ரிவர் கங்கா ரிவர் சிஸ்டம் தான். எங்க நோட்ஸ்ல தயவு செஞ்சு இதெல்லாம் எழுதிக்கோங்க. ரிவர் கங்கா தான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த ரிவர் கங்கா ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். இதோடைய வடிகால் அமைப்போடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இந்தியாவில பாய்ந்து மிகப்பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உருவாக்குது. மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்த கங்கை சமவெளி, ரிவர் கங்கா ஃப்ளோவார இந்த கங்கை சமவெளி தான் வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் பிளேஸா இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட பகுதியா இந்த கங்கை நதி ஃப்ளோவார சமவெளி பகுதி தான் இருக்கு. அடுத்து நிறைய டவுன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நிறைய டவுன்ஸ் எல்லாமே இங்கதான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதோடைய ஆரிஜின் பிறப்பிடம் கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல 7,010 7,010 மீட்டர் எலிவேஷன்ல இது வந்து கங்கோத்ரி பனியாறுல இருந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா? என்ன பேர்ல உற்பத்தி ஆகுதுன்னா பாகீரதின்ற ஒரு பேர்ல. சரிங்களா? கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாறில் இருந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம். பாகீரதின்ற பேர்ல உற்பத்தி ஆகுது. இந்த பாகீரதி நம்மளுக்கு அலக்நந்தா ரிவர் கூட ஒண்ணு சேர்ந்து தேவப்பிரயாக் என்ற ஒரு ஏரியால இருந்து கங்கை நதியா அழைக்கப்படுது. அந்த பாயிண்ட் நம்ம புக்ல கொடுக்கல, நான் எழுதியிருக்கேன். நீங்க எழுதும் போது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிவருடைய லென்த் 2,525 கிலோமீட்டர். இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் போது நம்மளுக்கு கோமதி, கண்டக், கோசி, காக்ரா, அப்புறம் சவுத்ல வந்து யமுனா வந்தா துணையாறு. இருக்கிற துணையாறுல ரொம்ப லார்ஜஸ்ட், நோட் பண்ணிக்கோங்க, இது நான் சொல்லல, லார்ஜஸ்டான துணையாறு ரிவர் யமுனா தான். யமுனா, சோன், சொல்ல போனா சம்பல் வந்து நம்மளுக்கு யமுனாவுடைய துணையாறு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டா கொடுத்து முடிச்சிட்டாங்க.
துணையாறுன்னு சொல்லிட்டு பிளைண்டா கொடுத்து இதெல்லாம் துணையாறுங்கன்ட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து combined stream of river கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. கங்கை ஆறும் மற்றும் பிரம்மபுத்திரா ஆறும் வங்காளதேசத்துல ஒண்ணு சேர்ந்து நம்மளுக்கு உலகத்துடைய மிகப்பெரிய சதுப்பு நிலம் டெல்டாவை உருவாக்குது. சரிங்களா? அந்த டெல்டா தான் சுந்தரவன டெல்டா என்று அழைக்கப்படுது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வங்காளதேசத்தில் கங்கை நதி பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகத்தின் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின்பு வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. கிளியரா? புக்ல கொடுத்த கண்டென்ட் இவ்வளவுதான் நம்மளுக்கு. நீங்க எழுதும் போது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்திருக்கேன். ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, மகாநந்தாலாம் இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ரிவர் கங்கா சிஸ்டம் முடிச்சாச்சு. இது மேப். பொறுமையா அந்த மேப்பை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அடுத்து வாங்க பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தை பத்தி பார்ப்போம். சோ நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி எழுதிடுறேன். இந்த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்துடைய ஆரிஜின் பிறப்பிடம் வந்து பார்த்தனா திபெத். திபெத்ல உற்பத்தி ஆகும் இந்த ரிவர். திபெத்ல இருந்து இந்த ரிவர் வந்து பார்த்தனா நம்ம இந்தியாவுக்கு தியாங் வேலி வழியா வருது. தியாங் வேலி, தியாங் பள்ளத்தாக்கு வழியா இந்தியாவுல என்டர் ஆகுது. இது எங்க என்டர் ஆகுதுன்னா நம்ம தியாங் வேலினா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ தியாங் வேலி வழியா நம்ம இந்தியாவுக்கு என்டர் ஆகுது. தியாங் வேலில என்டர் ஆகி இந்த ரிவர் வந்து அப்படியே நம்மளுக்கு எங்க போகும்னா அஸ்ஸாம் உள்ள போகும். சரிங்களா? அஸ்ஸாம்ல என்டர் ஆகுற இந்த ரிவர் அப்படியே வந்து பார்த்தனா பங்களாதேஷ்குள்ள போகுது. ஓகேவா? சோ இந்த ரிவர் பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆற கண்ட்ரீஸ் என்னென்ன கண்ட்ரீஸ்க்குலாம் இந்த ரிவர் பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகுதுன்னா திபெத், திபெத்ல இருந்து இந்தியா, இந்தியால இருந்து பங்களாதேஷ். சரிங்களா? நேம் என்னும் போது இந்த ரிவர் பிரம்மபுத்திராவை என்னென்ன நேம்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து அழைக்கிறோம்னு பார்க்கலாம். திபெத்ல இந்த ரிவர் பிரம்மபுத்திராவை வந்து பார்த்தனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாங்போன்னு சொல்லுவாங்க. புக்லயே இருக்கும். சாங்போனா தூய்மை, பியூரிஃபையர் மீனிங். ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ்ல இந்த ரிவர் பிரம்மபுத்திராவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தியாங்னு சொல்லுவாங்க. ஏன்னா தியாங் பள்ளத்தாக்கு வழியா என்டர் ஆகுதுன்றதுனால. அடுத்து அஸ்ஸாம்ல தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரிவருக்கு பிரம்மபுத்திரான்ற ஒரு நேமே. அடுத்து இந்த ரிவரை வந்து பார்த்தனா பங்களாதேஷ்ல என்ன நேம்ங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜமுனா. ஜமுனா. சூப்பர்ங்க, ஜமுனா. 3 கண்ட்ரில ஃப்ளோ ஆகுது. 4 பேர் இதுக்கு இருக்கு. 3 countries 4 names. One second. இதான் இந்த ரிவருடைய ஃப்ளோ. தெரியுதுங்களா? திபெத் ஆரிஜின் சாங்போன்ற நேம்ல, அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், இங்க அருணாச்சல் பிரதேஷ் ஆண்ட தியாங் வேலி ஆண்ட ஒரு யூட்டர்ன் போட்டு வந்துரும். அப்புறம் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் அஸ்ஸாம்,
அஸ்ஸாம்ல இருந்து அப்படியே பங்களாதேஷ்குள்ள ஜமுனான்ற நேம்ல போயிருது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தா ரிவர் கங்காவோட மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் மேக்னா ரிவர் கங்காவும் ஜமுனாவும் மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் மேக்னான்ற ஒரு நேம் எடுத்து பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணி ஃபைனலா வந்து பே ஆஃப் பெங்கால். சரிங்களா? இதுதான் வந்து ரிவர் பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். இப்ப படிக்கலாம். பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பார்த்தனா கைலாஷ் ரேஞ்சு, திபெத். திபெத்ல ஈஸ்ட் ஆஃப் லேக் மானசரோவர், மானசரோவர் லேக்கு ஈஸ்ட்ல கைலாஷ் ரேஞ்சில வந்து பார்த்தனா ஷெமாயாங்டங்ன்ற ஒரு பனியாறு இருக்கு. அந்த பனியாறுல நம்மளுக்கு 5150 மீட்டர் எலிவேஷன்ல உற்பத்தி ஆகுது. இதோட டோட்டல் வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் ஏரியா வந்து 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுல நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,94,000 கிட்ட தான், 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவுல பாஸ் ஆகுது. திபெத் பகுதியில இத வந்து பார்த்தீங்கன்னா சாங்போ, தூய்மைன்ற ஒரு பேர்ல அழைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கோம் என்னென்ன நேம்ல அழைக்கிறாங்கன்ட்டு. இந்த ரிவருடைய லென்த் வந்து 2,900 கிலோமீட்டர். ஆனா வெறும் 900 கிலோமீட்டர் தான் இந்தியால என்டர் ஆகுது. பாக்கி திபெத் பங்களாதேஷ்ல போயிருது. நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேசம் வழியா நம்ம இந்தியாவுக்கு என்டர் ஆகுது. சரிங்களா? தியாங், அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள தியாங் என்ற மலை இடுக்கின் வழியா என்டர் ஆகுது. அதனால அருணாச்சல் பிரதேசத்துல மட்டும் இந்த ரிவருக்கு தியாங் என்ற ஒரு நேமே இருக்கு. தியாங்னு எந்த ரிவரை ரெஃபர் பண்றாங்கன்னு கூட கேட்கலாம். அடுத்து இதோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. இது தெரிஞ்சா போதும். திஸ்தா, மானஸ், பராக், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்லாம் இல்ல, இது அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். திஸ்தா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிவர் பிரம்மபுத்திராவுடைய முக்கியமான துணையாறுகள். அடுத்து வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும், வங்காளதேசத்துல ஜமுனான்ற நேம்ல அழைக்கிறாங்க. அடுத்து கங்கை ஆறுடன் இணைந்த போது ஆஃப்டர் ஜாயினிங் வித் ரிவர் கங்கா இத வந்து மேக்னான்ற நேம்ல அழைக்கிறாங்க. நான் முன்னாடியே ஒரு ஷார்ட் டயக்ராம் போட்டிருக்கேன்ல, அந்த டயக்ராம் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிளியருங்களா? ஓகேங்களா? நீங்க ரஃபா மேப்பை வாங்கி கூட வந்து வரைஞ்சு வச்சுக்கலாம். இண்டஸ் ரிவர் எப்படி போகுது, கங்கா ரிவர் எப்படி, பிரம்மபுத்திரா எப்படின்ட்டு ரஃபா மேப், ஒரே மேப்ல இந்த 3 ரிவருடைய மெயின் ட்ரிபியூட்டரிஸ் இல்லாம மெயினான இதை மட்டும் நீங்க போட்டு கூட வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? சியாங்னு சொல்லலாம், இல்லைன்னா தியாங்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். மோஸ்ட்லி தியாங்னு தான் சொல்லுவாங்க. சம் சோர்ஸ்ல வந்து சியாங்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸை பத்தி. ஃபைனலா ஹிமாலயன் ரிவரை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா இந்த 3 ரிவரை பத்தி நம்ம 1.5 hours டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரிவர்ஸுடைய இந்த ஹிமாலயன் ரிவர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், சிறப்பு இயல்புகள், இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம், ப்ரிலிம்ஸ்லயே நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ் பேர்லயே இருக்கு. நம்மளுக்கு இந்த ரிவர் வந்து இமாலயன் ரிவர்னு பேர்லயே இருக்குன்னும் போது இது இமயமலையில தான் உற்பத்தி ஆகுது. இந்த இமயமலை ஆறுகள், இந்த பொதுங்க, இது கங்கா, பிரம்மபுத்திரா, தென் இண்டஸ், இது 3த்துக்குமே பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே. இந்த 3 ரிவருமே நம்மளுக்கு வந்து நீளமானதாகவும் அகலமானதாகவும் இருக்கும். லாங் அண்ட் வைட் இன் நேச்சரா இருக்கும். ஓகேவா? 3 rivers were long and wide. அதுக்கப்புறம் இது வந்து வற்றாத நதிகள், முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். பெரினியல் இன் நேச்சர், வற்றவே வற்றாது. இந்த ரிவர் வந்து பார்த்தனா அன்சூட்டபிள் ஃபார், இந்த பாயிண்ட் முக்கியம், அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்
அதாவது நீர்மின் உற்பத்தி செய்ய இந்த ரிவர் வந்து நம்மளுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னு சொல்ல முடியுமா? சவுத் இந்தியன் ரிவர்ஸ் வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனுக்கு சூட்டபிள். ஆனா இமாலயன் ரிவர்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அதிகமான பொருள் செலவு, டேம் எல்லாம் கட்டி எல்லாமே பண்ணி நம்மளுக்கு பண்றாங்க. ஏன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு இந்த ரிவர் வந்து அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்? ஹைட் இல்ல மேம். ஹைட்ல நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா ஒரு ஒரு பவர் ஜெனரேட் பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் ஜெனரேஷன்னாலே வாட் நம்ம என்ன பண்றோம், ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? அதாவது வந்து பார்த்தோன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இப்படி சொல்லலாம். டர்பைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டர்பைன்னு சொல்லுவாங்க. இந்த டர்பைன்ல நிறைய விங்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண வைப்பாங்க. இந்த வாட்டருடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இந்த டர்பைனை வந்து சுத்த வைக்கும். இந்த டர்பைன் சுத்துறது மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிடைக்கும். இந்த வாட்டருடைய மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தானே பவர் எடுக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜின்றது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டருடைய மூவ்மெண்ட் தான். அந்த வாட்டருடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த புரியுதுங்களா? ஃப்ளோவிங் ஸ்பீட் கம்மியா இருக்கும் அப்படிதானே? எஸ், அதுதான், அதேதான். அவ்வளவுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். இந்த வாட்டருடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டர்பைனை சுத்த வச்சு இங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வயரு டிரான்ஸ்ஃபார்மர்னு கொடுத்து பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த இமாலயன் ரிவருடைய ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா பெரும்பாலான உங்களுக்கு வந்து பிளேன்ஸ் தான், சமவெளி பகுதி தான். அதாவது ரக்கடான ஜோன் கிடையாது. இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பீடபூமிகள் பள்ளத்தாக்குகள் இருக்கு. ரிவர் வந்து பார்த்தோன்னா ஏத்தம் இறக்கம்னு சொல்லிட்டு அந்த ரிவருடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இயற்கையாகவே நம்மளால வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அந்த வாட்டருடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துரும், எலக்ட்ரிக்கல் சப்ளை நம்ம கொடுக்கலாம். ஆனா இந்த இமாலயன் ரிவருடைய பெரும்பாலான ஏரியா வந்து சமவெளி தான். சமவெளியில ஃப்ளோ ஆகுதுன்றதுனால இந்த நம்ம டேம கட்டி அங்க அந்த வாட்டரை சேமிச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ண விட்டு டர்பைனை சுத்த விட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணணும். பட் சவுத் இந்தியா ரிவருக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஏன்னா அது ஃப்ளோ ஆற ஏரியாவே வந்து கரடு முரடான பள்ளத்தாக்கு இந்த மாதிரியான ஏரியா தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஃப்ளோ, இதோடைய ஃப்ளோ பெரும்பாலான ஃப்ளோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோ மூவிங்காகவும் பிளேன்ஸ்ல சமவெளியில மூவ் ஆகுதுன்றதுனால நம்மனால வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும்னாலும் ரொம்ப அதிகமான செலவு வச்சு நம்ம வந்து பவர் ஸ்டேஷனை உருவாக்கணும். ஸோ பிளேன்ஸ் ஏரியால ஃப்ளோ ஆகுதுன்றதுனால ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு சூட்டபிள் கிடையாது. பட் நேவிகபிள், போக்குவரத்து படகு போக்குவரத்துக்கு ஏற்றதா இருக்கு. கிளியருங்களா? அது சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இந்த ரிவருடைய ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நாட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ன்ற டேர்மை யூஸ் பண்றதை விட நாட் ஸ்விஃப்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா பிளேன்ஸ்ல ஃப்ளோ ஆகுதுன்றதுனால ரகடான ஜோன்ல ஃப்ளோ ஆகல, எல்லாமே பிளேன்ன்றதுனால இதோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு ஃபாஸ்டா இருக்காது. கிளியருங்களா? அது இத வந்து மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டினா கேட்டா நம்ம விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதவே தெரியணும். எதுக்கு வந்து பார்த்தனா இமாலயன் ரிவர் ஹைட்ரோ பவருக்கு ஜியோகிராபிக்கலா அன்சூட்டபிளா இருக்கு, அங்க ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் கொண்டு வரணும்னா என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், என்னென்னலாம் கொண்டு வரணும், அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்படி நம்ம படிக்கிறதாங்கிற மெயின்ஸாவே வருது. நம்ம ஒரு பாயிண்டா படிக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. மேம் கேட்டிருக்காங்கல்ல மேம், இது மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நான் வந்து மெயின்ஸ் பேப்பர்ல பார்த்ததை விட நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன் இந்த கொஸ்டினை.
நான் இந்த மாதிரியான ஃபேக்ட் தான் வந்து கேட்பாங்களே முதல்ல. நம்ம வந்து படிக்கும்போது ஒரு வரியா படிச்சுட்டு விடாம, இது ஏன் இப்படின்னு ஒரு சின்ன நாலேஜாவது நம்ம கெயின் பண்ணி வச்சுக்கணும். கெயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம் இல்லையா? அப்படி எழுதும் போது ஹைட்ரோ பவர்னா என்னன்னு நீங்க வந்து எழுதணும். ஹைட்ரோ பவர்னா என்ன, எப்படி ஹைட்ரோ பவரை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்படின்னு ஹைட்ரோ பவர் என்னும் போது வாட்டருடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாம் இருக்கு இல்லையா? பிசிக்ஸ்ல வருமே, தமிழ்ல தெரியல. கைனடிக் எனர்ஜி, அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜினா வாட்டருடைய அந்த மூவ்மெண்ட். அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை தான் வந்து வாட்டருடைய அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கா மாத்துறோம். அந்த மாதிரியான எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு எழுதிட்டு இதுல என்ன சேலஞ்சஸ் நீங்க எழுதலாம். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நீங்க மெயின்ஸ்க்கு தேவையானதுல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளா டயக்ராம் போடுங்க மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா. இன்ஜினியரிங் படிச்சவங்க பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டயக்ராம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இன்ஜினியரிங் இல்லாத டிபார்ட்மெண்ட்னா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டேம் போட்டிருப்பாங்க, அது பக்கத்துல இருந்து இப்படி வாட்டர் சப்ளை போற மாதிரி இருக்கும், டர்பைன்ல சுத்துறது, இது மாதிரி சிம்பிளா நீங்க வந்து டயக்ராமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியருங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம்னா ஹிமாலயன் ரிவர் சிஸ்டத்தை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல பெனின்சுலா ரிவர் சிஸ்டம். நீங்க படிக்கிறது தாங்க விஷயம், புரிஞ்சு படிக்கிறது தான் இங்க மேட்டரே. ஓகேவா? தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மேம் இது இந்த இந்த சாப்டர்ஸ் வந்து கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எந்தெந்த புக்ல இருக்கு சொல்லுங்க. 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 ஜியோகிராஃபில இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன்ல கவர் ஆயிடும். இந்த நான் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இது எல்லாமே புக்ல இருந்து எடுத்தது தான். ஓகே ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.